வணக்கம். நான் டாக்டர் மீனாட்சி பாலசுப்ரமணியன், மகப்பேறு மருத்துவர் ஃப்ரம் கிரியா விமென்ஸ் கிளினிக் அடையார். பிரெக்னன்சி பிளான் பண்ணுறதுனாலே எல்லாரும் எப்பொழுதும் ஃபீமேல் பார்ட்னரை பற்றி மட்டும்தான் கான்சென்ட்ரேட் பண்ணுறாங்களே தவிர, இந்த ஒரு ப்ரெக்னன்சிங்கிறதுல 50% ஆஃப் த கான்ட்ரிபியூஷன் மேல் பார்ட்னர்கிட்டையும் இருக்குது. அவங்களும் டாக்டர்கிட்ட போய் தேவையான பிளட் டெஸ்ட், தேவையான மெடிக்கல் ஹிஸ்ட்ரி பற்றிலாம் கேட்டுட்டு அவங்களோட அந்த ஒரு ஹெல்த்தும் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத நிறைய பேர் மிஸ் பண்ணிடுறாங்க. ஸோ இந்த மேல் பார்ட்னரோட கான்ட்ரிபியூஷன் என்ன, அவங்க என்ன போய் அவங்க டிஸ்கஸ் பண்ணணும் கைனகாலஜிஸ்ட் கிட்ட, எதெல்லாம் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ மெயின் திங், உங்களுக்கு ஏதாவது ஒரு மெடிக்கல் ஹிஸ்ட்ரி இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் உங்களோட டாக்டர் கிட்ட போய் டிஸ்கஸ் பண்ணணும். மோஸ்ட் காமன் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு டயபெட்டிஸ் மாதிரியோ இல்லைனா தைராய்டு இஷ்யூஸ் அந்த மாதிரி இருக்கிறது வில் பி நிறைய காமனாக பார்க்குறோம் இப்போல்லாம். ஸோ அதை இருக்கான்னு ரூல் அவுட் பண்ணுறது. ஏன்னா நம்மளுக்கு இந்த டயபெட்டிஸ் தைராய்டுலாம் இருந்ததுன்னா அது நம்மளோட ஸ்பெர்மோட ஹெல்த்தை பாதிக்கிறதுக்கான சான்ஸ் நிறைய இருக்கிறதுனால அதை யூ ஹேவ் டு ஃபர்ஸ்ட் கோ டிஸ்கஸ் வித் யோர் டாக்டர். அதுக்கு உண்டான பிளட் டெஸ்ட். ஸோ நம்ம ஒரு பேசிக் பிளட் ஒர்க் அப், எப்படி உங்களோட பிளட் டெஸ்ட்டில் உங்களுக்கு சுகர்ஸ், தைராய்டு இல்லை வேறு எதுவும் உங்களுக்கு கொலஸ்ட்ரால் ஏதாவது இருக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கா அப்படிங்கிற எல்லா பிளட் டெஸ்ட்டுமே செய்கிறது வில் பி இம்பார்ட்டன்ட். அண்ட் அது மட்டும் இல்லாமல் சம்டைம்ஸ் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரீவியஸ் ஹிஸ்ட்ரி ஏதாவது இருந்திருக்கலாம், இல்லை நீங்கள் ஏதாவது ஒரு எபிலெப்சி அந்த மாதிரி ஏதாவது அஃபெக்ட் ஆயிருந்தீங்கன்னா அதுக்கு மெடிக்கேஷன் எடுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி ப்ரிஸ்கிரிப்ஷன் ட்ரக்ஸ் ஏதாவது எடுத்துகிட்டு இருக்கீங்கன்னா அதுவும் நம்மளுக்கு அந்த ஒரு செமனோட குவாலிட்டி அஃபெக்ட் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்கிறதுனால அந்த மாதிரியான ட்ரக்ஸ் என்ன எடுத்துகிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறத நீங்கள் உங்கள் டாக்டர்கிட்ட போய் டிஸ்கஸ் பண்ணணும். அண்ட் ஃபேமிலி ஹிஸ்ட்ரி, நிறைய பேருக்கு ஒரு ஜெனட்டிக்காகவே சில சமயம் ஃபேமிலியிலேயே வரக்கூடிய சில டிசார்டர்ஸ்லாம் இருக்கும். அந்த மாதிரி இருந்ததுன்னா அது நம்மளுக்கு ஃபர்தராக குழந்தைய பாதிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கா அப்படிங்கிறத பற்றி டிஸ்கஸ் பண்ணுறது இம்பார்ட்டன்ட். ரொம்ப காமனாக பார்த்தீங்கன்னா பிளட் டிசார்டர்ஸ், தாலசீமியா அப்படிங்கிற அந்த ஒரு பிளட் டிசார்டர்ஸ் இருக்கும். அது ஏதாவது யாருக்காவது அனீமியா அந்த மாதிரி ப்ரொஃபைல் இருக்கா அப்படிங்கிறதையும் நம்ம ரூல் அவுட் பண்ணுறது வில் பி சம்திங் இம்பார்ட்டன்ட் ஒரு ப்ரீ ப்ரெக்னன்சியாகவே நம்ம பிளான் பண்ணுற நேரத்தில். அண்ட் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஃபீமேலுக்கு எக்ஸசைஸ் பண்ணணும், டயட் பண்ணணும், அப்போ தான் உங்களுக்கு பீரியட்ஸ் ரெகுலராக வரும் அப்படிங்கிறத ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணுவாங்களே தவிர அந்த மேல் பார்ட்னர் அவங்களோட அந்த ஒரு லைஃப் ஸ்டைல் பற்றி வி நெவர் டிஸ்கஸ் மச். ஸ்மோக்கிங் கண்டிப்பாக இட் வில் அஃபெக்ட் யுவர் செமன் குவாலிட்டி. ஸோ ஸ்மோக்கிங்கை கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணுறது இஸ் இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி தான் ஆல்கஹாலும். ஆல்கஹால் அண்ட் ஸ்மோக்கிங் ரெண்டு ஹேபிட்டையுமே ஸ்டாப் பண்ணுறது எனி ப்ரெக்னன்சி ட்ரை பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு இஸ் சம்திங் விச் யூ நீட் டு மேக் ஷுவர். அண்ட் நம்மளோட லைஃப் ஸ்டைல், ஸோ நம்மளோட ஹெல்தி ஈட்டிங்காக இருக்கட்டும், ஸ்லீப்பிங் ஹேபிட்ஸ், எக்ஸசைஸ், இது எல்லாமே நல்லா ஹெல்த்தியாக இருந்ததுனா தான் அந்த செமன் குவாலிட்டியும் அந்த ஒரு ஸ்பெர்மோட மொட்டிலிட்டியும் நல்லா இருந்து ஈஸியாக நம்மளுக்கு ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கு இட் வில் பி ஹெல்ப்ஃபுல். அண்ட் சில பேர் நிறைய இந்த ஜிம்முக்கு போய் அனபாலிக் ஸ்டீராய்ட்ஸ் மாதிரிலாம் யூஸ் பண்ணுற ஹேபிட் ஏதாவது இருந்ததுனாலும் அதெல்லாமும் நீங்கள் உங்கள் டாக்டர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணி அது எவ்வளோ தூரத்துக்கு அந்த செமன் குவாலிட்டியை அஃபெக்ட் பண்ணும் அப்படிங்கிறத யூ நீட் டு பி அவேர் ஆஃப். ஒரு மேல் பார்ட்னருக்கு ஈக்குவல் கான்ட்ரிபியூஷன் இந்த ப்ரெக்னன்சியில் இருக்கிறதுனால அவங்களும் அந்த ஒரு ப்ரீ ப்ரெக்னன்சி கவுன்சிலிங் மாதிரி யூ ஹாவ் டு அப்ரோச் த டாக்டர் அண்ட் சி ஏதாவது நம்மளுக்கு ஒரு சேஞ்சஸ் தேவையா, நம்ம என்னெல்லாம் நம்மளோட லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் பண்ணணும் அப்படிங்கிறத ரியலைஸ் பண்ணோம்னா தான் அந்த ஒரு ப்ரெக்னன்சிங்கிறது ஒரு ஈஸியாக நடக்கக்கூடிய ஒரு விஷயமா ஆகும்.